வெல்கம் டு குவஸ்ட் இங்கிலீஷ். இன்னைக்கு வீடியோவில் ஹியூமன் பாடியில் ஏற்படுற சவுண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் தும்மல் வருது, கொட்டாவி வருது, இருமல், இந்த மாதிரி சவுண்ட்ஸ் நம்ம ஏற்படுத்துகிற சவுண்ட்ஸ்க்கு அதுக்கான இங்கிலீஷ் நேம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வேர்ட் பார்த்திங்கன்னா ஸ்னாட், ஸ்னோர் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் தூக்கத்தில் கொரட்டை உணவு இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்னாட் நம்ம சொல்லணும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஐ கேவ் அ லவுட் ஸ்னாட். ஓகே, நான் வந்து சத்தமாக கொரட்டை விட்டேன். கொரட்டிக்கு இங்கிலீஷில் வந்து ஸ்னாட் அப்படின்னு சொல்லணும். அண்ட் த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கிரான், விச் மீன்ஸ் கூக்குரல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போதோ இல்லை வலியில் இருக்கும்போதோ கதறி கத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சவுண்டுக்கு பேர் தான் க்ரான் அப்படின்னு பேர். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ ஃபெல் டு த ஃப்ளோர் வித் அ க்ரான். ஓகே, அவன் கீழே விழுவும்போது கத்திட்டு விழுந்தான். அப்படி க்ரான் மீன்ஸ் கூக்குரல். ஹெல்ப்புக்கோ இல்லை ஒரு சமாதானத்துக்கோ யாரையாவது நம்ம கத்தும் போது அது க்ரான் அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்னீஸ் மோஸ்ட் காமன்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸ்னீஸ் மீன்ஸ் தும்மல். ஓகே, டாம் லெட் அவுட் அ லவுட் ஸ்னீஸ். டாம் வந்து சத்தமாக தும்முனால். தும்மலுக்கு இன்னொரு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னா ஸ்னீஸ் அப்படி. ஸோ த நெக்ஸ்ட் இஸ் கிகிள், லாஃப், இதெல்லாம் சொல்லலாம். ஸோ கிகிள் மீன்ஸ் சிரிக்கிறது, சிரிப்பு தான் கிகிள் அப்படின்னு சொல்கிறது. ஹீ கிகிள்ட் அட் மை ஜோக்ஸ். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஹீ கிகிள்ட் அட் மை ஜோக்ஸ். என்னோட ஜோக்குக்கு அவன் சிரித்தான். சிரிக்கிறதுக்கு லாஃப்னு சொல்லுவோம். அதுக்கான இன்னொரு சினோனிம் வேர்ட் தான் கிகிள். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஸ்க்ரீம். ஓகே, ஸ்க்ரீம் மீன்ஸ் அலறல் சொல்லுவாங்களே, அலறல் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் தான் ஸ்க்ரீம். த கோஸ்ட் இஸ் ஸ்க்ரீமிங் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது ஸ்க்ரீம் மீன்ஸ் ஒரு அலறல் சத்தம். ஹர் ஸ்க்ரீமிங் காஸ்ட் போத் மென் டு கவர் தேர் இயர்ஸ். ஓகே, அவள் கத்தில் 2 பேரும் காதை மூடிட்டாங்க. ஸ்க்ரீம் மீன்ஸ் அலறல். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் ஸ்னிஃப் மீன்ஸ் நுகர்ந்து பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஸ்னிஃப். ஹீ ஸ்னிஃப்ட் த ஃப்ளார்ஸ். ஓகே, ஹீ ஸ்னிஃப்ட் த ஃப்ளார்ஸ்னால் ஃப்ளார்ஸை மோந்து பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு ஸ்னிஃப். ஸ்னிஃப் மீன்ஸ் முகர்ந்து பார்க்குறது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் சை மீன்ஸ் பெருமூச்சு விடுவோம் இல்லையா, தட் இஸ் கால்டு சை. ஹீ சைட் வித் ரிலீஃப் வென் ஹீ சா தட் ஹீ பாஸ்ட் த டெஸ்ட்டில் பாஸ் ஆனதை பார்த்தோன்னே பெருமூச்சு விட்டான் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு வேலை முடிஞ்சிச்சுன்னா நம்ம பெருமூச்சு விடுவோம், அந்த மாதிரி பெருமூச்சு விடுறாங்க அப்படின்றதுக்கு பேர் சை அப்படின்னு சொல்லணும். ஸோ த நெக்ஸ்ட் இஸ் சாப்பிட்டு முடித்த உடனே நமக்கு ஏப்பம் வரும். ரைட்டாக ஃபுல்லாக சாப்பிட்டோன்னே ஏப்பம் வரும். அந்த ஏப்பத்துக்கு இங்கிலீஷில் பெல்ச் அப்படின்னு சொல்லணும். ஹீ கேவ் அ லவுட் பெல்ச். ஓகே, அவன் வந்து சத்தமாக ஏப்பம் விட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் வந்து பெல்ச். நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கேஸ்ப் மீன்ஸ் மூச்சு திணறல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் கேஸ்ப் தான். மூச்சு இழுத்து முடையாக விடுவோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் கேஸ்ப் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ கேவ் அ கேஸ்ப் ஆஃப் சர்ப்ரைஸ். ஒரு அதிர்ச்சி நடக்கும்போது மூச்சு திணறும் இல்லையா, அதுக்கு பேர் தான் கேஸ்ப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் கிரால் மீன்ஸ் உருமல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒரு மாதிரி கணைக்கிற மாதிரி உருமுவாங்களே, அதுக்கு பேர் தான் கிரால் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹியர் அ லோ கிரால் பிஹைண்ட் ஹர். ஓகே, அவளுக்கு பின்னாடி ஒரு உருமல் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லுது. கிரால் மீன்ஸ் உருமல் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் கிரால். த நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் ஹிக்கப் மீன்ஸ் விக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, விக்கல் வந்தால் நிறைய தண்ணி குடி. ஸோ ட்ரிங்க் லாட் ஆஃப் வாட்டர் வென் யூ ஹாவ் ஹிக்கப்னா விக்கல். இங்கிலீஷில் நம்ம விக்கலுக்கு ஹிக்கப் அப்படின்னு சொல்லணும். அண்ட் டுடேஸ் வீடியோ ஃபைனல் வேர்ட் இஸ் கேர்கல் விச் மீன்ஸ் வாய் கொப்பளிப்பு இல்லையா, அப்போ வரக்கூடிய சவுண்டுக்கு பேர் தான் கேர்கல் அப்படின்னு சொல்கிறது. ஹீ கேர்கல் வித் சால்ட் வாட்டரில் வாய் கொப்பளிச்சான். ஸோ வாய் கொப்பளிக்கும் போது நம்ம ஏற்படுத்தக்கூடிய ஒரு சவுண்டுக்கு இங்கிலீஷில் கேர்கல் அப்படின்னு சொல்லணும். நம்ம கோ அண்ட் கேர்கல் யுவர் மவுத் அப்படின்னா போய் வாயை கொப்பளிச்சுட்டு வா அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற பட்சத்தில் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு குவஸ்ட் இங்கிலீஷ். இதோட கண்டினியூவேஷன் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.